நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன். ஒரு நன்றி உள்ள அடியானாக என்னை நீங்கள் பாருங்கள். அடுத்து சொன்னார், وَإِنْ كُنْتَ تُرِيدُ الْمَالَ فَسَتُعْطَ مِنْهُ مَا شِئْتَ. ஒருவேளை என்னை நீங்கள் கொலை செய்தால் அதற்கு தகுதியானவன், அல்லது மன்னித்து விட்டால் நன்றியுடையவனாக இருப்பேன். மூன்றாவதாக சொன்னார், ஒயின் குந்த துரீதுல் மால, ஒருவேளை நீங்கள் பொருளை நாடுபவர்களாக இருந்தால், என்னிடத்திலே பிணை தொகையாக ஏதாவது பொருளை நீங்கள் நாடுபவர்களாக இருந்தால், ஃபசல் துழைத்த மின்ஹும் ஆஷேத்த, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்று ஒரு 3 கோரிக்கையை வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்லவில்லை, அப்படியே அங்கிருந்து கலைந்து சென்றார்கள். 2வது நாள் வர்றார்கள். இப்போ சுமாமா அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறார்கள், மா இந்தக யா சுமாமா, சுமாமா உங்களிடத்திலே நான் எப்படி நடந்து கொண்டேன், அதாவது எப்படி நடந்து கொள்வேன், இப்பொழுது என்ன தீர்ப்பு வழங்குவேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்போ சுமாமதி இப்னு உஸால் சொன்னார், முதல் நாள் சொன்னதற்கும் 2வது நாள் சொன்னதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதல்ல அவர் சொன்னது, என்ன நீங்கள் கொலை செய்கிறண்டா கொலை செய்யலாம், அல்லது மன்னிக்கிறண்டா மன்னிக்கலாம். இப்போ 2வது நாள் அவர் முதலாவது சொல்லுகிறார், என்னை நீங்கள் மன்னிப்பவராக இருந்தால் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன், அல்லது கொலை செய்பவனாக இருந்தால், என்னை நீங்கள் கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த கொலைக்கு நான் தகுதியானவராக இருக்கிறேன். 3வது, என்னிடத்தில் ஏதாவது நீங்கள் காசு பணங்களை எதிர்பார்த்தால் நான் அதையும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். இதற்கு தான் விளக்கம் சொல்லுவார்கள். அவர் முதல் நாள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் கொலை செய்யுங்கள் என்றார், 2வது மன்னிப்பதாக இருந்தால் மன்னியுங்கள் என்றார். ஆனால் 2வது நாள் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை மன்னிப்பவராக நீ இருந்தால் நான் நன்றியுடையவனாக இருப்பேன், அல்லது என்னை கொலை செய்பவனாக இருந்தால் நான் அதற்கு தகுதியானவன். இங்கே பெருமக்கள் விளக்கம் சொல்லுவார்கள், அவர் முதல் நாளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த நற்குணங்கள், நற்பண்புகள், அவர்களுடைய அழகான அணுகுமுறை, எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்த்து விளங்கி கொண்டார். நிச்சயம் இவர்கள் நம்மை மன்னிப்பார்கள், மன்னிப்பதற்கு தகுதியானவர்கள், மன்னிப்பை உடையவர்கள் இவர்கள் என்பதை சுமாமா விளங்கியிருந்தார். எனவே தான் முதலாவதாக 2வது சொன்ன வார்த்தையை முற்படுத்தினார் என்று பெருமக்கள் எழுதுவார்கள். சரி, இப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லவில்லை. சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, அவர் என்ன கேட்டாலும் கொடுங்க, சாப்பாடு கேட்கிறாரா கொடுங்கள், தண்ணீர் கேட்கிறாரா கொடுங்கள். 2வது நாளும் கழிகிறது. அவர் பார்க்கிறார், சுமாமத் இப்னு உஸால் எல்லா காட்சிகள் ரசூலுல்லாஹ்விடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் சஹாபிகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை எல்லாத்தையும் அவதானித்து கொண்டிருக்கிறார். சையதுனா உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி, ஒரு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்பதற்கு முன்பாக பல நாடுகளுக்கு தூதுவராக சென்றிருந்தார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். பாரசீக மன்னன் கிஸ்ரா, அபிசீனிய மன்னன் நஜாஷி, ரோம் நாட்டு மன்னன் கைசர் போன்ற பெரும் பெரும் சாம்ராஜ்யங்களுக்கு எல்லாம் தூதுவராக சென்றவர் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல நாட்டு தலைவர்களை தூதுவராக சென்று சந்தித்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சந்தித்து விட்டு தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் சொன்ன வார்த்தை கிதாபில் எழுதுவார்கள், இன்னி ஜிஅது கிஸ்ரா ஃபீ முல்கிஹி வ கைஸர ஃபீ முல்கிஹி வ நஜாஷி ஃபீ முல்கிஹி. பாரசீக மன்னன் கிஸ்ராவினுடைய சபையிலே நான் சென்று பார்த்திருக்கிறேன், அந்த மன்னனிடத்திலே அவனுடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அபிசீனிய மன்னன் நஜாஷினுடைய சபையிலே சென்று அவரிடத்தில் அவர்களுடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்த்திருக்கிறேன். கைசர ஃபீ முல்கிஹி, ரோம் நாட்டு மன்னர் கைசனுடைய சபைக்கு சென்றும் பார்த்திருக்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மா ரஅய்து மலிகன் கத்து, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கும் சென்று நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய தோழர்கள் அவர்களிடத்திலே நடந்து கொண்டதை போன்று எந்த தலைவரிடத்திலும் எந்த தொண்டர்களும் நடந்து கொள்ளவில்லை. உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி அப்பொழுது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது போன்ற அற்புதமான குணநலங்களை பார்த்துத்தான் பல பேர்களுக்கு ஹிதாயத்தினுடைய வாசல் திறந்தது. வாளால் பரவியதல்ல இஸ்லாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிகர் சொல்ல முடியாத அற்புதமான குணநலங்களை கொண்டு பரவியது. வரலாற்று நெடுகிலும் நிறைய செய்திகள் உண்டு. உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி சொன்னார்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்களை முகத்துக்கு நேராக கூட அவர்கள் பார்ப்பதில்லை. மா நஹம நுஹாமத்தன், ஒருவேளை அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரி உமிழ்கிறார் என்று சொன்னால் அந்த உமிழ் நீர் அது பூமியிலே விழுவதில்லை, மாறாக அந்த தோழர்களுடைய கரங்களிலே விழுகிறது. அதை அப்படியே தங்களுடைய முகங்களிலும் நெஞ்சங்களிலும் தடவிக் கொள்கிறார்கள். அப்படி பிடிப்பதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு தலைவரிடத்திலே எந்த தொண்டரும் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்று யார்? சையதுனா உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி அப்பொழுது இஸ்லாத்தில் இணையவில்லை. அவர் வந்து பார்த்துவிட்டு சொன்னார். அந்த காட்சியை பார்த்தே பல பேர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்வார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அற்புதமான குண நலன்கள் பல பேருக்கு ஹிதாயத்தினுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறது. இங்கே சுமாமத் இப்னு உஸால் 3 நாட்களும் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகான அணுகுமுறையை பார்த்துவிட்டு 3வது நாளும் கேட்டார்கள், சுமாமா உங்களுடைய விஷயத்திலே நான் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறேன் என்று. இங்கே ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களை கொலை செய்திருக்கலாம். அதற்கு தகுதியானவர். காரணம், அவரே தான் செய்த தவறை ஒற்றுக்கொண்டு விட்டார். நாயகமே, உங்களுடைய தோழர்கள் பல பேரை நான் கொலை செய்திருக்கிறேன். எனவே அந்த கொலைக்கு கொலையாக பழிக்கு பழி வாங்குவதற்கு நான் தகுதியானவன் தான் என்று அவர் தவறை ஒத்துக்கொண்டு விட்டார். ரசூல் நினைத்திருந்தால் கொலை செய்திருக்கலாம். அல்லது 2வது அவர் சொன்னார், நீங்கள் என்னை மன்னித்து விடுவதாக இருந்தால் நான் நன்றியுடையவனாக இருப்பேன் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டால் ஒருவேளை அவர் நன்றிக்கு மாற்றமாக மீண்டும் அதே போன்ற செயல்களை செய்ய மாட்டார் என்று உத்தரவாதம் இல்லை. 3வது சொன்னார், என்னிடத்திலே பிணை தொகையாக ஏதாவது நீங்கள் கேட்பதாக இருந்தால் அதையும் தருகிறேன். காரணம், அந்த நேரத்திலே இஸ்லாமிய தோழர்கள் சஹாபிகள் பல பேர் கடுமையான வறுமைக்கு கீழாக இருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர் சொன்னார், நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் தருகிறேன். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய தோழர்களுடைய பல தோழர்களினுடைய பொருட்களை நான் அபகரித்திருக்கிறேன். எனவே அதற்கு நஷ்ட ஈடாக பிணை தொகையாக பகரமாக நான் எவ்வளவு வேண்டுமானாலும் தருவதற்கு இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அதையும் செய்திருக்கலாம். பிணைத்தொகையை வாங்கிவிட்டு அவரை அனுப்பியிருக்கலாம். எதுவும் செய்யவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3வது நாள் தோழர்களை பார்த்து சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள், அவர் செல்லட்டும் என்று. அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு எவ்வளோ இடைஞ்சல்கள் நாம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு பழி வாங்குவதற்கு நாம் தகுதியானவராக இருந்தாலும் கூட நம்மை மன்னித்து விட்டாரே என்று அவர் நேராக சென்றார். பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்திலே சென்று குளித்துவிட்டு நேராக வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கையை பிடித்து உடனே இஸ்லாத்தில் இணைந்து விட்டார். அடுத்து அவர் சொன்ன வார்த்தை வரலாற்று எழுதுவார்கள், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி மா கான அலல் அர்தி வஜ்ஹுன் அப்கத இலைய மின் வஜ்ஹிக. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலேயே இதுவரை இந்த உலகத்திலேயே உங்களுடைய முகம்தான் எனக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய முகமாக இருந்தது. இதுவரை எப்படி இருந்தது? ஆனால் இன்று ஃபகத் அஸ்பஹ வஜ்ஹுக ஹப்பல் வஜூஹி குல்லிஹா இலைய, அத்துணை முகத்தை விட எனக்கு உங்கள் முகம்தான் பிரியமாக இருக்கிறது. அந்த ஒரு 2-3 நாட்கள் பெருமானாரினுடைய அந்த அழகான அற்புதமான நற்குணங்கள் அவர்கள் அணுகுமுறைகளை பார்த்து இஸ்லாத்தில் இணைந்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தை, இதுவரை உலகத்திலேயே உங்களுடைய முகம்தான் எனக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியது, ஆனால் இப்பொழுது அத்துணை முகத்தை விட எனக்கு பிரியமான முகமாக நாயகமே உங்கள் முகம்தான் இருக்கிறது. வல்லாஹி மா கான மின் தீனி அப்கத இலைய மின் தீனிக. அவர் சொன்னார், திரும்ப சொல்லுகிறார் சுமாமத் இப்னு உஸால், அல்லாஹ் மீது சத்தியமாக உலகத்திலேயே அத்துணை மார்க்கத்தை விட உங்களுடைய சத்திய தீனுல் இஸ்லாம் மார்க்கம்தான் எனக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கமாக இருந்தது.
ஃபஅஸ்பஹ தீனுக அஹப்ப தீனி குல்லிஹா இலைய. ஆனால் இன்று அத்துணை மார்க்கத்தை விட உங்களுடைய மார்க்கம்தான் எனக்கு பிரியமாக ஆகிவிட்டது. திரும்பவும் அவர் சொன்னார், உல்லாஹி மா கான மின் பலதி அபுகத இலைய மின் பலதிக்க. நாயகமே, உலகத்திலேயே அத்துணை ஊரை விட உங்களுடைய மக்கா நகர் தான் எனக்கு மிகவும் வெறுப்பானதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அத்துணை ஊரை விட உங்கள் ஊர் தான் எனக்கு ரொம்பவும் பிரியமானதாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு, நாயகமே, என்னுடைய அதாவது உங்களுடைய குதிரைப்படை என்னை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ நான் உம்ரா செல்வதற்காக நாடுகிறேன். இப்போ என்ன செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே சுமாமத் இப்னு உஸால் யமாமா நாட்டினுடைய மன்னர் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபஷரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅமரஹு அன் யஅ்தமிர. அப்போ அவங்களை உம்ராக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி உம்ராக்கு செல்லக்கூடிய நேரத்தில் சில குறைஷி காஃபிர்கள் வந்தார்கள். அப்போ அவங்க வந்து கேட்கிறார்கள், அசபௌத்த யா சுமாமா அசபௌத்த, நீ என்ன மதம் மாறிட்டியா, உன்னுடைய நிலைகள்லாம் வித்தியாசமாக இருக்கிறதே என்று அந்த குறைஷி காஃபிர்கள் கேட்ட பொழுது ஃபகால, அப்போ சுமாமத் இப்னு உஸால் சொன்னார், லா வலாக்கின்னி அஸ்லம்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இஸ்லாமாக ஆகிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தை தான் இங்கே விளங்க வேண்டும். நாம் வல்லாஹி லா யஅதீக்கும் மினல் யமாமதி ஹப்பத்துன் ஹின்தத்தின் ஹத்தா யஅதன ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அன்றைக்கு யமாமாவிலிருந்து தான் மக்காவிற்கு குறைஷி காஃபிர்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் கோதுமைகள் அத்தனை வந்து கொண்டிருந்தது. அது வரக்கூடிய இடமாக யமாமாவிலிருந்தான் அந்த மக்காவிற்கு உணவு தானியங்கள் வந்து கொண்டிருக்கும். இப்போ யமாமா நாட்டு மன்னர் சுமாமா எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இஸ்லாத்தில் இணைந்து விட்டார்களோ அப்பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இனி யமாமாவிலிருந்து இந்த மக்காவிற்கு ஒரு வித்து கூட வராது, எதுவரை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தராதவரை என்று சொல்லிவிட்டு உம்ராக்கு சென்றுவிட்டு திரும்ப யமாமாவுக்கு சென்று விட்டார். சொன்னதை போன்று முதலாவது அவர் செய்த வேலை, ஒரு பருக்கை ஒரு வித்து கூட மக்காவிற்கு செல்லக்கூடாது. மக்கத்து குறைஷி காஃபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நோவினை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய சத்திய தீனுல் இஸ்லாத்திற்கு தடையாக முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். எனவே ஒரே பருக்கை கூட போகக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டார். வரலாறு நீண்டது. இப்போ பார்க்கிறார்கள் குறைஷி காஃபிர்கள், உணவினுடைய வாசல் தடைபட்டு விட்டது, கடுமையான பஞ்சம் பட்டினி தலைவிரித்தாடுகிறது. இப்பொழுது என்ன செய்வது? நேராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து அவர்களிடத்தில், நீங்கள் யமாமாவினுடைய மன்னர் சுமாமாவிற்கு கடிதம் எழுதுங்கள், எங்களுக்கு உணவை தருவதற்காக தானியங்களை தருவதற்கு அனுமதி அளியுங்கள், அனுமதி கேட்டு நீங்கள் எழுதுங்கள் என்று வந்து சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். இங்கேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகத்தான் அந்த மன்னிக்கும் மாண்பை நாம் விளங்க வேண்டும். ஷுஅபே அபி தாலிபிலே அபூ தாலிபினுடைய பள்ளத்தாக்கிலே பனு ஹாஷிமுடைய குடும்பத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட பல பேர்கள் 3 ஆண்டுகள் கடுமையான சிறைபிடிக்கப்பட்டு உணவுகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்த காலம். அதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் இந்த குறைஷி காஃபிர்கள், பனு ஹாஷிம் கோத்திரத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே அந்த ஷுஅபே அபி தாலிபிலே கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். 3 ஆண்டு காலம் தண்ணீர் வழங்கப்படவில்லை, உணவுகள் வழங்கப்படவில்லை, கடுமையான நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்ட அந்த நேரத்திலே இப்பொழுது யார் இந்த காரியத்தை செய்தார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்த அதே குறைஷி காஃபிர்கள் இப்பொழுது ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து நிற்கிறார்கள். நாயகமே, நீங்கள் கடிதம் எழுதுங்கள் என்று. இப்போ ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால் 3 ஆண்டு காலம் எங்களுக்கு நீங்கள் உணவு வழங்காமல் தடுத்து வைத்திருந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி நான் அதை வருவதற்கு உதவி செய்வது என்று ரசூல் பழி வாங்கியிருக்கலாம். ஆனாலும் கூட சொன்னார்களே, இன்னமா புஇஸ்து, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணத்தினுடைய மொத்தமாக, லஆனா, நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை.
நான் மன்னிக்கும் மாண்பாளராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னவர்கள் அங்கே உணர்த்தி காட்டுகிறார்கள். யமாமாவிற்கு கடிதம் எழுதுகிறார்கள், யமாமா நாட்டின் மன்னன் சுமாமாவிற்கு. அதற்கு பிறகு ரசூலுடைய உத்தரவை ஏற்றதற்கு பிறகு அங்கிருந்து உணவுகள் மீண்டும் மக்காவிற்கு வந்தது என்று வரலாற்று எழுதி காட்டுவார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களிலே ஃபத்ஹ் மக்காவினுடைய காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் கடைசியாக ஒரு தடவை காபாவிற்குள்ளால் தொழுவதற்காக அனுமதி கேட்ட பொழுது அன்றைக்கு காபாவினுடைய காவலாளியாக இருந்த உஸ்மான் இப்னு தல்ஹத்துல் ஹஜபியி நான் அனுமதி தரமாட்டேன் என்றார். அவரிடத்தைத்தான் சாவி இருந்தது, காபாவினுடைய சாவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கெஞ்சி பார்க்கிறார்கள், நான் பிறந்த காபாவிலே ஒரு 2 ரக்காத்து தொழுவதற்கு கூடவா அனுமதி இல்லை, அனுமதி தாருங்கள் என்றார்கள். தடுக்கப்பட்டது, அனுமதி கொடுக்கப்படவில்லை, காபாவினுடைய வாசல் திறக்கப்படவில்லை. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் இப்னு தல்ஹத்துல் ஹஜபியை பார்த்து சொன்னார்கள், உஸ்மான், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், நீங்கள் நிற்கிறீர்களே அந்த இடத்திலே நான் நிற்பேன், நான் நிற்கக்கூடிய இடத்திலே நீங்கள் நிற்பீர்கள், அப்பொழுது நான் எப்படி நடந்து கொள்வேன் என்பதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே சொல்லக்கூடிய தகவல். 2 ரக்காத்து தொழுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. காபாவினுடைய சாவி, அதனுடைய பொறுப்பாளராக உஸ்மான் இப்னு தல்ஹத்துல் ஹஜபி சாவியை வைத்துக் கொண்டு திறக்க மாட்டேன் என்கிறார். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு கட்டத்திலே, இப்பொழுது சாவி உங்கள் கரத்திலே இருக்கிறது, ஒரு காலம் வரும், நீங்கள் நிற்கக்கூடிய இடத்திலே நான் நிற்பேன், அந்த சாவி என் கரத்திலே இருக்கும், நான் இப்பொழுது கெஞ்சுகிறேனே அதே போன்று என்னுடைய இடத்திலே நீங்கள் நிற்பீர்கள், அப்படி ஒரு காலம் வரும், நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று சொன்னார்கள். 8 ஆண்டு காலம் ஃபத்ஹ் மக்காவினுடைய காலம். மக்கா முடிசூடா மன்னராக இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்கிறார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. கிட்டத்தட்ட 10,000 சஹாபிகள் புடைசூட மக்காவிற்கு வருகிறார்கள். சாவி செய்தனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 சஹாபிகள் நிற்கும் பொழுது கேட்டார்கள், ஐன உஸ்மான் இப்னு தல்ஹத்துல் ஹஜபி, 8 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னது நடக்கிறது, உஸ்மான் இப்னு தல்ஹத்துல் ஹஜபி எங்கே என்கிறார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹத்துல் ஹஜபி முன்னால் வந்து நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உஸ்மான் ஞாபகம் இருக்கிறதா, 8 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னிடத்திலே நான் நின்ற இடத்திலே நீங்கள் நின்றீர்களே, உங்களிடத்திலே இப்பொழுது நான் நிற்கிறேன், அப்பொழுது சாவி உங்கள் கரத்திலே இருந்தது, 2 ரக்காத்துகள் என் காபாவிலே தொழுவதற்கு நீங்கள் அனுமதி வழங்கவில்லை, நான் கெஞ்சி பார்த்தேன், இப்பொழுது அந்த சாவி என் கரத்திலே வந்துவிட்டது, இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் எதுவும் சொல்லாமல் அப்படியே நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் எது வேண்டாலும் செய்திருக்கலாம். இங்கேதான் அவர்களுடைய அந்த மகத்தான அற்புதமான குணத்தை நாம் பார்க்க வேண்டும். 2 ரக்காத்துக்கள் கூட தொழுவதற்கு அனுமதிக்கவில்லை. அப்படிப்பட்ட செய்தனா உஸ்மான் இப்னு தல்ஹத்துல் ஹஜபி அவர்களிடத்திலேயே திரும்ப அந்த சாவியை ஒப்படைக்கிறார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹத்துல் ஹஜபி அவர்களிடத்திலேயே திரும்ப அந்த சாவியை ஒப்படைக்கிறார்கள். உஸ்மான் இப்னு தல்ஹத்துல் ஹஜபியை பார்த்து சொன்னார்கள், உஸ்மான், இந்த சாவி உங்களிடத்திலேயே இருக்கட்டும். யாரிடத்திலே? சாவி திறக்க மாட்டேன், தொழுவதற்கு அனுமதி அளிக்க மாட்டேன் என்று தொழுவதற்கு அனுமதி அளிக்காத செய்தனா உஸ்மான் இப்னு தல்ஹத்துல் ஹஜபி அவர்களிடத்திலேயே திரும்ப அந்த சாவியை ஒப்படைத்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், அற்புதமான வார்த்தை. உஸ்மான், இந்த சாவி உங்களிடத்திலேயே இருக்கட்டும். எதுவரை தெரியுமா? ஹத்தல் கியாமா, கியாமத்து நாள் வரை உங்களுடைய பரம்பரையாகவே இந்த சாவி இருந்து வரட்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் அவர்களுடைய வாரிசிலே வரக்கூடியவர்கள் தான் அந்த காபாவினுடைய சாவியை வைத்திருக்கிறார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுவார்கள். சங்கையான பெருமக்களே, அப்படி பழிவாங்குவதற்குண்டான முகாந்தரங்கள், சக்திகள், வாய்ப்புகள் இருந்தும் கூட அங்கே மன்னித்தது மாத்திரமல்ல, மகத்தான உபகாரம் செய்து மகத்தான நற்குணத்திற்கு சொந்தமானவர்களாக அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்க இப்படி எத்தனையோ செய்திகள் உண்டு. இந்த அற்புதமான குணநலன்களை பார்த்துத்தான் பல சஹாபிகள் அன்றைக்கு இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் கூட பல பேர்களுக்கு ஹிதாயத்தினுடைய வாசல் திறப்பதற்கு காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த மகத்தான அற்புதமான குணநலங்கள் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த அற்புதமான குணங்கள் எல்லாமே பல சஹாபிகளிடத்தில் அப்படியே இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சபையிலே சுலைமான் இப்னு இஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஹிசாலுல் கைரி 360 ஹஸ்லா,
உலகத்திலே அல்லாஹ் 360 அற்புதமான குணங்களை வைத்திருக்கிறான். நற்குணங்கள் என்று 360 வகையான நற்குணங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே மொத்தம் 360 அற்புதமான நற்குணங்கள், நற்பண்புகள், நல்ல தன்மைகள் இருக்கிறது. இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் ஜஅல ஃபீஹி ஹஸ்ரத்து மின்ஹா யுத்கிலு பிஹா அல் ஜன்னah. இப்போ அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இவனை சுவர்க்கத்திலே சேர்க்க வேண்டும் என்று நாடிவிட்டான் என்று சொன்னால், அந்த 360 குணத்திலே ஏதாவது ஒரு குணத்தை அந்த அடியானிடத்திலே செலுத்தி விடுவான். அதாவது அந்த குணம் அவனிடத்திலே வெளிப்பட்டு விடும். அப்போ அல்லாஹ் ஒருவனுக்கு சுவர்க்கத்தை நாடிவிட்டான். இப்போ இவனுக்கு நம்ம சொர்க்கம் கொடுக்கணும், எந்த வணக்கமும் இல்லை, ஆனால் சொர்க்கத்தை அல்லாஹ் நாடிவிட்டான் என்றால் அந்த 360 நற்குணத்திலிருந்து ஏதாவது ஒரு பண்பை அவனிடத்திலே கொடுப்பான். அந்த பண்புக்கு சொந்தமானவனாக அவன் ஆகுவான். அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டுவான் அந்த ஒரு பண்பிற்காக. இப்படி அல்லாஹ் யாருக்கெல்லாம் சொர்க்கத்தை நாடுகிறானோ அப்படி நாடிவிட்டால் அந்த 360 பண்புகளிலே ஏதாவது ஒரு தன்மையை அந்த அடியானுக்கு கொடுப்பான். அந்த ஒரு பண்பின் காரணமாக அவன் சொர்க்கத்திற்குள் செல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபையில் பல சஹாபிகள் இருக்கும் பொழுது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தார்கள். நாயகமே யா ரசூலல்லாஹ் அஃபிய ஷைஉம் மின்ஹா. இப்போ 360 தன்மைகள், நற்பண்புகள் இருக்கிறது, அதில் ஏதாவது ஒரு பண்பு ஒருவரிடத்தில் இருந்தால் கூட அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் என்கிறீர்களே, அந்த 360 பண்பில் ஏதாவது ஒன்றாவது என்னிடத்தில் இருக்கிறதா என்று யார் சையதுனா சித்தீக்குல் அக்பர் நாயகம் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் ஜம்அன் மின் குல்லி ஷைஇன். அபூபக்கரே, அந்த 360 குணங்களும் உங்களிடத்தில் இருக்கிறது. அவங்க கேட்டது ஏதாவது சொர்க்கத்திற்கு சொந்தமாக்கக்கூடிய ஒரு தன்மையாவது என்னிடத்தில் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது சையதுனா சித்தீக்குல் அக்பர் நாயகத்தினுடைய கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், அபூபக்கரே, ஒரு தன்மை அல்ல, அந்த 360 தன்மையும் உங்களிடத்திலே இருக்கிறது என்று. அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீர் துருல் மன்சூரில் இந்த செய்தி எழுதுவார்கள். ஒரு சபையில் சஹாபிகள் எல்லாம் சூழ இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்கிறார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா. இப்போ இன்றைக்கு நோன்பு நோற்ற நஃபிலான சுன்னத்தான நோன்பு நோற்ற நிலையில் இந்த சபைக்கு வந்திருக்கிறது யார்? ஒரு சஹாபி எழுந்தார்கள், நாயகமே நான் நோன்பு நோற்றவனாக வந்திருக்கிறேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சபையில் திரும்ப கேட்கிறார்கள், ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸத்தன். இன்று ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றது யார்? இப்போ ஒரு ஜனாசா அடக்கம் நடக்கிறது, அப்படி அடக்கம் வரை வீட்டிலிருந்து அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றது யார்? ஒரு சஹாபி இருந்தார்கள், நாயகமே இன்றைக்கு நான் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றேன். இப்போ திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதன். இன்று உங்களிலே யார் ஒரு நோயாளியை சென்று நலம் விசாரித்து வந்தது? ஒரு சஹாபி இருந்தார்கள், யா ரசூலல்லாஹ் நான் நலம் விசாரித்து வந்தேன். இப்போ திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா. இன்று உங்களிலே யாராவது ஏழைக்கு உணவளித்தவர்கள் இருக்கிறீர்களா? ஒரு சஹாபி இருந்தார்கள், யா ரசூலல்லாஹ் இன்றைக்கு நான் உணவளித்தேன். இப்போ கேள்வி 4 கேள்வி. முதலாவது, நோன்பு நோற்ற நிலையிலே இன்றைக்கு சபையிலே இருப்பது யார்? இரண்டாவது, ஜனாசாவை பின்தொடர்ந்து அதிலே கலந்து கொண்டது யார்? மூன்றாவது, ஏழைக்கு இன்றைக்கு உணவளித்தது யார்? நாலாவதாக கேட்டது, ஒரு நோயாளியை சென்று நலம் விசாரித்தது யார் என்று. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? கேள்வி 4 கேள்வி, 4 தடவை எழுந்தது, 4 தடவையும் எழுந்தது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். வேறு சபையில் வேறு யாரும் எழுதவில்லை. முதலாவது கேட்டார்களே, உங்களில் யார் நோன்பு பிடித்திருக்கிறாள் என்று? அபூபக்கர் சித்திக் நாயகம் எழுந்தார்கள், நாயகமே நான் நோன்பு பிடித்திருக்கிறேன். யார் ஜனாசாவை கலந்து கொண்டது? அப்பொழுதும் அபூபக்கர் சித்திக் நாயகமே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் ஜனாசாவிலே கலந்து கொண்டேன். ஏழைக்கு உணவளித்தது நான் உணவளித்தேன்.
நோயாளியை சென்று நலம் விசாரித்தது நான் விசாரித்தேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த 4 காரியத்தை யார் செய்தது என்று கேட்டபொழுது 4ஐயும் நான் செய்தேன் என்று சொன்னார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமஅன ஃபிம்ரிஇன் இல்லா தஹலல் ஜன்னா. இந்த விஷயங்கள் எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ, இந்த நற்குணங்கள் நல்ல பண்புகள், ஏழைக்கு உணவளிப்பது, நோயாளியை சென்று நலம் விசாரிப்பது, ஜனாசாவிலே கலந்து கொள்ளுவது, அதே போன்று சுன்னத்தான நஃபிலான நோன்புகள் நோட்பது, இந்த விஷயங்கள் எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்திற்கு தகுதியானவராக ஆக்கிவிடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸ்கள் எழுதி காட்டுவார்கள். பல சந்தர்ப்பங்களில் இன்றைக்கு எத்தனையோ ஜனாசாக்கள், இது நம்ம நெருங்கிய குடும்பமாக இருந்தால், ரொம்ப நெருங்கிய சொந்த பந்தமாக இருந்தால் நாம் கலந்து கொள்கிறோம். இல்லை என்றால் நமக்கும் அதுக்கும் சம்மதமில்லை என்பதை போன்று நாம் விலகிச் செல்கிறோம். ஆனால் அதிலே கலந்து கொள்பவர்களுக்கு எவ்வளவு அற்புதமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். யார் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்களோ, அப்படி கலந்து அதிலே அடக்கம் வரை கலந்து கொண்டால் அவர்களுக்கு ஒரு நன்மை, ஜனாசாவிலே மட்டும் கலந்து கொண்டால் அதற்கு ஒரு நன்மை. மன் ஷஹீதல் ஜனாசத ஹத்தா யுஸல்லி அலைஹா ஃபலஹு கீராத்துன். இப்போ ஜனாசால அப்படி பின்தொடர்ந்து போறார், தொழுகையில் கலந்துக்கிட்டார், அடக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை. இப்போ இவருக்கு ஒரு கீராத்து நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒமன் ஷஹீதஹா ஹத்தா துதுஃபன ஃபலஹு கீராத்தானி. அதே சமயத்தில் ஜனாசாவிலே கலந்து, தொழுகையிலே கலந்து, அடக்கத்திலும் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு கீராத்தானி, 2 கீராத்துகள் நன்மை கிடைக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபிகள் கேட்டார்கள், ஒமல் கீராத்தானி யா ரசூலல்லாஹ், நாயகமே கீராத்தானி என்றால் என்ன என்று. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஸ்லுல் ஜபலைனில் அஸீமைனி. ஒரு கீராத் என்பது 2 பிரம்மாண்டமான மலைகளை போன்று 2 மடங்கு. 2 பிரம்மாண்டமான மலைகளை போன்று அவ்வளவு நன்மைகள். யாருக்கு? ஜனாசாவிலே கலந்து கொண்டவருக்கும் ஒரு கீராத்து, 2 மலைகளை போன்று ஒரு நன்மை. அதே சமயத்தில் அடக்கத்திலே கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் அவருக்கு 2 கீராத்துகள், 4 மலைகளை போன்று நன்மைகள் கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் ஷரீஃபில் எழுதி காட்டுவார்கள். சங்கையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தினுடைய ஜனாசாவை கூட எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை வரலாற்று எழுதி காட்டுவார்கள். சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அபி லைலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஸஹல் இப்னு ஹுனைஃப் வ கைஸ் இப்னு சஅத் 2 சஹாபிகள் அன்றைக்கு காதிசியா என்று சொல்லக்கூடிய ஊரிலே, ஒரு நகரத்திலே இருவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். ஸஹல் இப்னு ஹுனைஃப், கைஸ் இப்னு சஅத் 2 சஹாபிகள் அப்படி அந்த நகரத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது ஃபமர்ரு அலைஹா பி ஜனாஸத்தின், ஒரு ஜனாஸா அப்படியே ஒரு ஜனாஸா கடந்து போகிறது. அப்போ அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது, ஜனாஸா செல்லுகிறது. அப்போ அவர் 2 பேரும் என்ன செய்யறாங்க, அந்த 2 சஹாபிகளும் எழுந்து நிற்கிறார்கள். அப்போ சொல்லப்பட்டது, நீங்க எழுந்து நிற்கிறீங்களே, இது ஒரு யூதனுடைய ஜனாஸா. இப்ப நீங்க எழுந்திருப்பது யாருடைய ஜனாசாக்காக தெரியுமா? ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு யஹூதியினுடைய ஜனாசா. ஃபகாலா, அப்ப அந்த 2 சஹாபிகளும் சொன்னார்கள், இன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத் பிஹி ஜனாஸத்துன் ஃபகாம ஃபகீல லஹு. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நாங்கள் ஒரு சபையில் இருக்கும் பொழுது அந்த பகுதியாக ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு கண்ணியப்படுத்துவதற்காக எழும்பி நின்றார்கள். அப்ப சொல்லப்பட்டது, இன்னஹா ஜனாஸத்துன் யஹூதியுன், நாயகமே இது ஒரு யூதனுடைய ஜனாசா என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், அலைஸத் நஃப்ஸன், அதுவும் யூதனுடைய ஜனாசாவாக இருந்தாலும் கூட அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் ஒரு ஆன்மா தானே என்று அந்த உயிருக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டினார்கள். மாத்திரமல்ல, ஒரு சந்தர்ப்பத்தில் சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே ஒரு பகுதியில் இருக்கும் பொழுது மர்ரபினா ஜனாஸத்துன்,
ஒரு ஜனாசா கடந்து செல்கிறது, அப்படியே கொண்டு போகிறாங்க. சைனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஃபகாமலஹா நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கும்னா பிஹி. அப்போ அந்த ஜனாசாவிற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள், கண்ணியம் செலுத்தினார்கள், மரியாதை செய்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் எழும்பி நின்றோம். அப்போ சொல்லப்பட்டது, நாயகமே இன்னஹா ஜனாசத்துன் யஹூதியுன், இது ஒரு யூதனுடைய ஜனாசா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய ஜனாசாவாக இருந்தால் அதுவும் ஒரு உயிர். இதா ரஐத்துமுல் ஜனாசத ஃபகூமு, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறதா, நீங்கள் எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியில் சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அற்புதமான குணங்கள், மாற்று மதத்தினுடைய ஜனாசாவாக இருந்தாலும் கூட அதற்கும் கூட எழுந்து நின்று மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, பல சந்தர்ப்பங்களிலே மாற்று மதத்திலே இருக்கக்கூடியவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக போன நேரத்தில் கூட அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்களை நலம் விசாரித்து துஆ செய்திருக்கிறார்கள் என்று வரலாற்று எழுதி காட்டுவார்கள். நிறைய செய்திகள் உண்டு. இன்றைக்கு சொந்த பந்தங்கள், நெருங்கிய உறவினர்கள் நோய்வாய்ப்பட்டு கடந்தால் கூட இன்றைக்கு சென்று சந்திப்பதற்கு கூட நேரமில்லை, அவகாசமில்லை, வாய்ப்புகள் இல்லை என்று தட்டி கழிக்கிறோம். சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகள் படுத்த படுக்கையாகி போவார்கள். ஆனால் சென்று ஒரு ஆறுதல் சொல்வதற்கு கூட, ஒரு நலம் விசாரிப்பதற்கு கூட அவகாசம் இல்லை. அவர்கள் உலகத்தை விட்டு விடைபெற்றதற்கு பிறகு, ஆஹா தவற விட்டு விட்டோமே, நல்ல முறையை பயன்படுத்தி இருக்கலாமே, சென்று நலம் விசாரித்திருக்கலாமே, நமக்காக நாம் துஆ செய்ய சொல்லியிருக்கலாமே, அல்லது அவர்களுக்காக நாம் துஆ செய்திருக்கலாமே என்று அதை இழந்ததற்கு பிறகு கைசேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே உறவுகள் படுத்த படுக்கையாகி விட்டார்களா, சென்று நலம் விசாரிக்க வேண்டும். அதுதான் மகத்தான நமக்கு பாக்கியத்தை பெற்று தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களே அவர்களிடத்திலே சென்று உங்களுக்காக நீங்கள் துஆ செய்ய சொல்லுங்கள். அவர்கள் கையேந்தி விட்டால் அந்த துஆ உடனே அல்லாஹ்வுடைய அரிசை தட்டும். உங்களுடைய துஆக்கள் அவர்களுடைய துஆக்கள் உங்களுக்காக கேட்படக்கூடிய துஆக்கள் கபூலாகிவிடும் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, சொல்லி காட்டுவார்கள், யார் உங்களுடைய உறவினர்களிலே, சொந்த பந்தங்களிலே அல்லது உங்களுக்கு அறிமுகமானவர்களிலே யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களா, அவர்களுக்கு சென்று நீங்கள் நலம் விசாரித்தால் என்ன சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் தெரியுமா? மாமின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன் குதுவத்தன் இல்லா ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், வீட்டிலே இருக்கிறார், மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார், அல்லது மருத்துவமனையிலே இருக்கிறார். நீங்கள் சென்று அவரை சென்று நலம் விசாரித்தால் அது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் அதற்கு எவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் தெரியுமா? நீங்கள் காலையிலே சென்று ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறீர்களா, அல்லாஹ் உங்களுக்காக 70,000 மலக்குமார்களை ஏற்பாடு செய்கிறான். அவர்கள் உங்களுக்காக இரவு வரை துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள், உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கிறார்கள், உங்களுக்காக பிழை பொறுப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். யாருக்காக? யார் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி முடமாகி போய் கிடக்கிறார்களோ அவர்களை சென்று நலம் விசாரிப்பவருக்கு 70,000 மலக்குமார்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நோயாளியை ஒரு மனிதன் மாலையிலே சென்று நலம் விசாரிக்கிறான் என்று சொன்னால் மறுநாள் காலை வரை 70,000 மலக்குமார்கள் அவனுக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, வகான லஹு ஹரீஃபுன் ஃபில் ஜன்னா, நாளை அவனுக்கு சுவர்க்கத்திலே ஒரு உயர்ந்த தோட்டம் பரிசாக வழங்கப்படுகிறது. ஒரு சாதாரண விஷயம், எவ்வளவு நேரமாக போகிறது? சொந்த பந்தங்களிலே, இரத்த உறவுகளிலே, அறிமுகமானவர்களிலே யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டார், மருத்துவமனையிலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் நாம் சென்று அவர்களை நலம் விசாரிக்கின்ற பொழுது, காலையிலே நலம் விசாரித்தால் இரவு வரை 70,000 மலக்குமார்கள் நமக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். மாலையிலே நலம் விசாரிக்கிறோம் என்றால் மறுநாள் காலை வரை 70,000 மலக்குமார்கள் நமக்காக இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். சொர்க்கத்திலே ஒரு உயர்ந்த தோட்டம்
நலம் வழங்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். சொன்னது மாத்திரமல்ல, பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் சென்று நலம் விசாரித்திருக்கிறார்கள். யாரை? இன்றைக்கு செல்வம் இருப்பவர்களை சென்று நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம். ஏதோ பாவப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களை கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மூதாட்டி மரணித்து விட்டார் என்பதற்காக அவர்களுடைய ஜனாசா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத்து சொல்லப்படவில்லை. நாயகமே, அவர் ஒரு சாதாரண பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய பெண் தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோபப்பட்டார்கள். ஏன் என்னிடத்தில் சொல்லவில்லை? அவர்களுடைய ஜனாசாவை எனக்கு, கபரை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னவர்கள் அங்கே சென்று தொழுதார்கள், துஆ செய்தார்கள் என்று எழுதி காட்டுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு ஹாதிமாக இருந்தவர், ஒரு யூத சிறுவர் கடுமையான நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி போய்விட்டார். கேள்விப்பட்டவர்கள் நேராக அந்த வீட்டுக்கு செல்கிறார்கள். ஒரு அடிமை, தன்னிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அடிமை சிறுவன், அது மாத்திரமல்ல அவர் இஸ்லாத்தில் இணைந்தவர் அல்ல, ஒரு யூத சிறுவனாக இருந்தாலும் கூட அதுவும் ஒரு உயிர் தானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். பார்க்கிறார்கள், பக்கத்திலே அவருடைய தந்தை அமர்ந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத சிறுவரை பார்த்து சொன்னார்கள், அஸ்லிம், சிறுவரே நீங்கள் இஸ்லாமாக ஆகுங்கள். சக்கராத்தில் இருக்கிறார் சிறுவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பணிவிடை செய்தவர், ஏதோ தனக்கு வேலை செய்த வேலைக்காரன் தானே என்று ரசூல் விடவில்லை. அவர் ஒரு யூத சிறுவனாக இருந்தாலும் கூட அவருக்கும் இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். சென்று இருளக தலைவர், ஒரு சாதாரண யூத சிறுவன் தன்னுடைய அடிமையினுடைய வீட்டுக்கு சென்று நலம் விசாரித்தவர்கள், நீ இஸ்லாமாக ஆகு என்று சொன்ன பொழுது அவர் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். அந்த சிறுவர் தந்தை சொன்னார், அத்தி அபுல் காசிம், ஓ மகனே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் காசிமுக்கு கட்டுப்படுங்கள் என்று. ஃபஅஸ்லம, அவர் உடனே ரசூலுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார். ஃபஹரஜ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யகூல், அந்த சபையிலே இருந்து எழும்பும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் இந்த சிறுவனை காத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று. சங்கையான பெருமக்களே, யாரோ எவரோ என்று விடவில்லை, தன்னுடைய ஹாதிம், ஒரு அடிமை, ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு யூத சிறுவனாக இருந்தாலும் கூட அவனையும் சென்று நலம் விசாரித்து இருக்கிறார்கள் என்றால் இங்கேதான் அவர்களுடைய அந்த மகத்தான உயர்ந்த குணத்தை நாம் விளங்க வேண்டும். சங்கையான பெருமக்களே, ஹைர், அப்படி அற்புதமான குணங்கள், அற்புதமான நற்பண்பிற்கு சொந்தமானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை உறுதியாக முழுமையாக அவர்களுடைய வழியிலே நம்முடைய பாதத்தை நாம் பதிக்கின்ற பொழுது வழி தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் அந்த பாதையிலே சாலிஹீன்கள், நாதாக்கள், சலஃபு சாலிஹீன், வலிமார்கள், ஷேகுமார்கள் எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாதையிலே பாதம் பதித்து ஜெயம் பெற்றார்களோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான முஹப்பத்திற்கும் உண்மையான நேசத்திற்கும் தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கியருள்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான நாட்ட தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த மஜ்லிஸ் யார் இதை நடத்துவதற்கு பொறுப்பெடுத்திருக்கிறார்களோ, செலவு செய்கிறார்களோ, இதற்காக பாடுபடுகிறார்களோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா ஹைராத்துகளையும் நிரப்பமாக கொடுத்தல்வானாக. அவர்களுடைய எல்லா ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த மஜ்லிஸில் யார் என்னென்ன நோக்கங்களை நாம் சுமந்து வந்திருக்கிறோமோ அத்தனை நோக்கங்களையும் கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினாலும் இறை நேசர்களுடைய இனிய துஆ பரக்கத்தினாலும், குறிப்பாக மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய துஆ பரக்கத்தினால் எல்லா ஹாஜாத்துகளையும் அல்லாஹ் இந்த மஜ்லிஸை விட்டும் எழும்புவதற்கு முன்பாக நிறைவேற்றி தருவானாக. இந்த உலகத்தை விட்டும் நாம் விடைபெறுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உன்னதமான கலிமாவை மொழிந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த நிலையிலேயே நம்முடைய உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை திடுக்கமான இடங்கள் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அத்துணை இடத்திலும் மகத்தான வெற்றியை தந்து, குறிப்பாக ஷஃபாஅத்தே உலுமா என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாஅத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கியருள்வானாக. வளமான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவர்களின் துஆக்களையும் ஆதரவு வைத்து வார்த்தைகளை நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப் வ ஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அதான் போடாதீங்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரால் நாம் படைக்கப்பட்டோமோ, யாரால் எல்லாம் பெறுகின்றோமோ அந்த ஓரிரியின் உயிர் நாமம் போற்றி அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். யாரை தலைவர் என்று சொன்னால் வேறு யாரையும் அவ்விடத்தில் நிறுத்த முடியாதோ, யாரின்றி இவ்வுலகமே இல்லையோ அந்த வையக பேரொளி வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாவினிக்க நெஞ்சினைக்க ஸலவாத்தும் சலாமும் கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரண்டத்தின் விண்மீன்களாம் உயர் வழிமார்கள் வரிசையில் பேரூர் காயலில் கலங்கரை விளக்கமாய் திகழும் மகான் பேர் மஹமூத் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் 323ஆம் வருட கந்தூரி விழாவினை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவின் 11ஆம் தினமான இன்று சையதுனா பிலால் மஸ்ஜிதின் இமாம், சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளியின் பேராசிரியர், கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் நஹவி ஒய்சை சதகத்துல்லா ஆலிம் ஹைரி அவர்களால் உயரிய பண்புகளின் உச்சம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிறுத்தியிருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 12 புதுப்பள்ளியின் இமாம், கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி எம்எஸ் ஹாலித் அன்சாரி ஆலிம் ஃபாசி அவர்களால் சமூக நீதியை நினைவு நாட்டி மதஹுருல் ஆபிதீன் சன்மார்க்க சபையின் பேராசிரியர், கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி எம்எஸ் ஹாலித் அன்சாரி ஆலிம் ஃபாசி அவர்களால் சமூக நீதியை நிலைநாட்டிய சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிறுத்த இருக்கின்றார்கள். பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டியே மஜ்லிஸிற்கு வந்து நற்பயன் அடைமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய்மார்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், மகான் பேர் மஹமூத் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வீட்டு உண்டியில் வைத்திருப்பவர்கள் பிகேடி உமர் காக்காவிடமோ அல்லது எமது மண்போல் பர்காத் சங்க உலகத்திலோ கொடுத்து அதற்குண்டான நேர்ச்சை ரசீதினை பெற்றுக்கொள்ளுமாறும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بالمدد مجير وخذ بيدي مدى مددي خليفة الله في محي الدين يا سيدي سندي غودي ويا مددي كل الأخيرا على الأعداء بالمدد مجرى يرضي وخذ بيدي مدى مددي خليفة الله في محي الدين يا سيدي سندي غودي ويا مددي كل الأخيرا على الأعداء بالمدد مجرى يرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا معيد وعداني من مريدي نهجي كالأقوام ومن عبيدك عبدا طائي الندوى ومن جنودك مقد ليوم نعم الأمير أميرا معي الدين بصر فؤادي صراطا أنت سالكه
فالله أعتقه فأنت مالكه ونجيه من الله فيها خالقه سلطان كل ولي معي الدين صلى الإله مدام الغوث أعظم مقام محمد العالي خير مقام وآله والذي شاد عقاب سلغ يشفع لي يا معين والتابعين لهم مؤسس الدين مبنين أجسادهم لله للدين مستبشرين بفضل الله في الدين فمنهم من تنصرني معي الدين الحمد لله حمدا دائما أبدا لله الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم حبيبك خير الخلق الفاتحة بالله ما شاء الله بسم الله الرحمن الرحيم داود المهم وذننا آمين. الحمد لله رب العالمين حمد يوافي نعمه وكافي مزيدا وفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم وصل مثل ثواب ما قرعناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى جميع المسلمين عامة، ثم إلى روح خصوصا قطب رباني والغوث مداني معشوق رحماني خنديل نوراني والقطب المحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز، ثم إلى حضرات سيدنا قطب الأقطاب قطب الأكبر غوث الأثر علي الحسن الشاذلي رضي الله تعالى عنه، ثم إلى ثم إلى حضرات سيدنا قطبنا مهان بير محمود مجدوب رضي الله تعالى عنه، ثم إلى حضرات سيدنا مادح الرسول مدعي طاعة عاشق الرسول الصالح السيد صاحب الوترية صدقة الله القادر رضي الله تعالى عنه. اللهم ربي عزا وشرفا وتكريما وتعريما. اللهم احفظ علينا من فيوضاتهم. اللهم افتح قلوبنا من فتوحاتهم. اللهم نفر قلوبنا بأنوارهم وامددنا بمدرهم وأكرمنا بكراماتهم يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.